முருகா சண்முகா சரவணா வடிவேலா ஆறுமுகா கந்தா குமரா ஞான பண்டிதா வாரத்துல 2 நாள் 5 ரூபா அர்ச்சனை தட்டு வாங்கி அர்ச்சனை பண்றேன். என்னை இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டே. அன்னைக்கு டேப்கார கடையில 10,000 ரூபாய் எடுத்து தந்தப்ப என்னமோ அவளை பைத்தியக்காரி நினைச்சேன். கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்கு. என் வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அழகா வசதி உள்ள ஒருத்தி லவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எந்த ஆம்பளையும் கொஞ்சம் அசைஞ்சுதான் போவாங்க. அதான் பயமா இருக்கு. மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு பண்ணிட்டியே. எனக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். என்னமா போ ஞான பண்டிதா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பாலு பிரியா. பாலு உமா. ஞான பண்டிதா அவளே என் மனசு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ பேர வாயில வருதே பொடி வச்சுட்டா போல இருக்கு. எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். காசு கொடுக்காம ஐயர் ஏமாத்தியாச்சு. அதான் போன வாரம் 50 காசு கொடுத்தேன். சும்மாவா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு தேங்காய் சட்னிக்கு தேவைப்படுமா? ஐயோ ஐயோ இது எங்க இங்கேயும் வர்றா? என் புருஷனை தான் பிடிச்சிருக்கானா? நான் கும்புற சாமியை பிடிச்சிட்டாளா? ஞான பண்டிதா வாங்க. அர்ச்சனை 6 பேருக்கு. அவர் பேருக்கு. அவர் பேருக்கு என்ன? பாலு. கல்யாணம் ஆயிடுதா? அவருக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. ஆனா அவருக்கு எனக்கு சீக்கிரம் ஆயிடும். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் தேவன். என்ன திமிரு இருந்தா ஏன் புருஷன் பேர் கல்யாணம் பண்ணுவ? ஓ நீங்க தான் அவர் ஒய்ஃபா? நானே உங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அளக்காத. எந்த தைரியத்துல என் புருஷன் பேருக்கு அர்ச்சனை பண்ணாத சொல்லு. தைரியத்துல இல்ல, அவர் மேலே வச்சிருக்கிற பாசத்துல. பாசம் வச்சிருக்கியா? என்ன லூசா நீ? அவருக்கு 2 பிள்ளைங்களும் அழகான பொண்டாட்டி நானும் இருக்கேன். இனிமே நானும் பொண்டாட்டியா இருக்கேன். என்ன பார்த்தா அவனுக்கு இழிச்சு வர மாதிரி தெரியுதா? இன்னைக்கு 2ல ஒண்ணு போறீங்க. நீங்க 2 பேரும் கும்புற சாமியை பாத்தீங்களா? முருகப்பெருமான். வலதைய பக்கம் வள்ளி, இடதைய பக்கம் தெய்வான. அவருக்கே 2. ஐயரே உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? உள்ள போய் பூஜை பண்ணு போ. பஞ்சாயத்து இல்லம்மா, அனுபவத்துல சொல்றேன். எனக்கு ஆத்துல 2 தான் போங்க. உனக்கே 2ஆ? பாத்தியாவுமா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. தெய்வான நீ இருக்க, வள்ளியா நான் இருக்கேன். என் புருஷன் முருகனா? முட்டை அவரையும் கூட்டிட்டு உள்ள போய் உட்காந்துற போல இருக்க. ரொம்ப பேசிட்டே போனீங்கன்னா நான் பொல்லாத விளையாடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன். 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்பவே என்ன பத்தி நீ புரிஞ்சிருப்ப. அதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்து என் புருஷனை கூட்டிட்டு ஓடிலான்னு பாக்குறியா? 50,000 இல்ல, 1 லட்சம் தரேன். எது 1 லட்சமா? ஆண்டவன் சன்னிதானத்துல பொண்டாட்டிக்கிட்டே புருஷனை பேரம் பேசுவியா? ஐயோ என்னடா இது? பொம்பளைங்க உங்களாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. விவசாய வியாபாரம் இருக்கு உங்களுக்கு. காசு இருந்தா என்ன வேணாலும் செஞ்சோதா? என்ன நினைச்சிருக்க மனசு? அத்தாதுன்னு சொல்லு. 10 லட்சம் தரேன். எப்பா இருந்தாலும் ஒரு பொட்டத்துக்கு இந்த அளவுக்கு நெஞ்சல் தரக்கூடாது தெரியுமா? தொடக்கத்துல வரா என்னவோ? என்ன 50 லட்சம் தரேன். 50 ஞான பண்டிதா இந்த மாதிரி 50 லட்சம் சொன்னா நான் கூட வாங்கிட மாட்டோம். உனக்கு வேணாலும் பெருசா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சாதா 1 கோடி ரூபாய் தரேன். பணத்துமில்ல பேசல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துலதான் சொல்றேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அதனால அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவிட. வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தே. ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணிய சுவாமி. இன்னும் நீ தூங்கலையா? என்னமோ கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்குமா? என்ன யோசனை? தூங்கு. நான் ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா? நான் எப்பவுமே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்வேன். கோயில்ல உனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட சந்தோஷமும் இதுல அடங்கி இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.
1 கோடி 1 கோடி. அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவெடு. தள்ளி போயா, நீ பக்கத்துல இருந்தால சீட்டு வரமாட்டேங்குது. இந்தாங்க. என்ன இது? காப்பிங்க. காபி குடிக்கிற நேரமா இது? போய் பீர் கொண்டு வா போ. ஏய், ஜில்லுன்னு இல்ல, தொலைச்சிடுவேன் போ. சரிங்க. போடுங்க. அடச்சே, பக்கத்துல இருந்து நை நைன்னு போய வெள்ள. ஸ்டாப். அட, என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? பிரியா ரூமுக்கு போலையா? நான் எதுக்கு போகணும்? எதுக்கு போணுமா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இல்ல, பிரியாவுக்கு. ஏதோ ஒண்ணு, சீக்கிரம் போங்க, இல்லன்னா பணத்தை திருப்பி கேட்டு போறா. அட போங்கண்ணா, போங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் சிரிங்க. நீ என்ன விலைக்கு வாங்கிருக்கலாம், ஆனா என் சிரிப்பை வாங்க முடியாது. ஏன் கோவமா பேசுறீங்க? கோவமா? எனக்கா? என் பொண்டாட்டி என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல, பொருளா நினைச்சு வித்துட்டா. பொருளுக்கு எந்த உணர்ச்சி இருக்காது. உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் அப்படி செய்யல. உங்களை அடைய வேற வழியே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, நீங்களும் சம்மதிச்சுதானே நம்ம கல்யாணம் நடந்தது? சம்மதிச்சேன். ஏன்னா லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கி எனக்கு சம்பாதிக்க தெரியல. என் பொண்டாட்டிக்கு பணம் தேவையா இருந்துச்சு, அவ சந்தோஷத்துக்காக சம்மதிச்சேன். நான் நல்லவனா இருந்ததுனால நீ நல்ல விலை கொடுத்துருக்க. வித்து அவளுக்கும் வாங்கின உனக்கும் நல்ல லாபம். சரி, உங்க கோபம் தீரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விலைக்கு வாங்கினது நீதான், அதனால சொல்ல வேண்டியது நீ, செய்ய வேண்டியது நான். சொல்லு. சிரிக்கணுமா? சிரிக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப?
1 கோடியா 2 கோடியா? உன்னை கட்டி அணைக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப? 3 கோடியா 4 கோடியா? காசு கொடுத்து குதிரையை வாங்கலாம், ஆனா எது கொடுத்தாலும் அந்த குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னம்மா சிரிக்கிறீங்க? டாக்டர், வயித்துல குழந்தை ரங்கராட்னம் விளையாடுது. அடடே, அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா பிறக்கிற வழியை காணோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். நாங்கெல்லாம் ரங்கீலா சினிமாக்கு போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இன்னும் உங்க புருஷனுக்கு பிரசவ வலி வரல. நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. ஏண்டா ரொம்ப வலிக்குமா? ஆமாடா, பயமா இருக்கடா. நானே 2 பெத்து போலையா? எனக்கு 6. தைரியமா இரு. இது உருவாகாமலே இருந்திருக்கலாம். ஏய், பிரசவ வைராக்கியம் மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. பெத்து எடுக்கிற வரைக்கும் தான்டா பயப்படுவோம். பெத்து போட்டுட்டுன்னு வச்சுக்க, மறுபடியும் அந்த ஆசை வரும். ஐயோ, வலிக்குதே. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வலியே வரலையே. ஒண்ணுமே புரியலையே. சரி, வலி வந்தா சொல்லி அனுப்பு. ஐயோ, வலிக்குதே. வலிக்குதே. அடி வயித்து வலிக்குதே. அடி வயித்து வலிக்குதுடா. டாக்டர், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். ஒண்ணு இல்ல, பிரசவ வலி. வந்துட்டீங்க. அங்க முன்னாடி பிரசவம் ஆகல, எனக்கு வலி வரல. பிரசவ வலி குழந்தையோட அப்பனுக்கு தான் வரும். ஓஹோ, சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இனிமே பயம் ஒண்ணு இல்ல. அத்தா, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. என் குழந்தை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டியடா பாவி. உன்னை என்ன செய்யலாம் பாரு. தண்டனை தர வேண்டியது நீ இல்ல, நான். போடு. வேண்டாங்க, வேண்டாங்க. இவ்வளவு தைரியம் வந்தது? குழந்தை பெத்த பச்சை உடம்ப இப்படி போட்டு மிதிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? குழந்தை சொல்லு, எப்படி நடந்துச்சு சொல்லு. எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி மணி 7 இருக்கும். நீங்க வெளியே போயிருந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே குடிச்சிட்டு கடிக்கிறதுக்கு காரமா ஏதாவது கேப்பீங்க. சிக்கன் 65 செய்யலான்னு சமயக்கட்டுக்கு போனேன். அங்க இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்ல. மழை பெஞ்சதால என்னால மார்க்கெட் போக முடியல. பக்கத்து வீட்டுல போய் கேட்கலான்னு கதவை தட்டினேன். கிரிஜா கதவை திறந்தாங்க. அப்ப பார்த்து பயங்கரமான ஒரு இடி இடிச்சது. பயத்துல நான் கிரிஜாவை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மோசம் போயிட்டேங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்பா பாசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய பார்க்க அந்த வீட்டு பக்கம் போன. நான் போக மாட்டேங்க. உங்களை மீறி நான் போக மாட்டேங்க. அம்மா, ஐயோ, விடுங்க விடுங்க. ஐயோ, ஸ்டூபிட். புடவை கத்துக்கிட்டீங்களா? நான் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன். அம்மா ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன வேணும்? அம்மா குளிப்பாட்டி விடுங்கம்மா. எனக்கு வேலை இருக்குடா. வேலைக்காரி குளிப்பாட்டி விடுவா. அம்மா அலைக்காரி வேணாம், நீங்களும் குளிப்பாட்டுங்கம்மா. அடம் பிடிக்காதடா. நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். வாங்க, நான் குளிப்பாட்டி விடுறேன். தேங்க்ஸ். வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பீட்டி பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துல கசக்கி விட்டுருச்சுங்க குரங்குங்க. உங்களை என்ன கூப்பிடணும்? இது தெரியாதா? அப்பாவோட புது பொண்டாட்டின்னு கூப்பிடணும். இல்ல, சின்னம்மான்னு கூப்பிடுங்க. உங்களை நாங்க சின்னம்மான்னு கூப்பிட மாட்டோம். முதல்ல எல்லாம் இது எங்க அம்மா தான் செஞ்சு விடுவாங்க. இப்ப நீங்க செஞ்சு விடுறீங்க, அதனால உங்களை அம்மான்னு கூப்பிடுறோம். அப்பா அப்பா பாப்பா சாப்பிடலாம், பசிக்குது. அம்மா வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? அப்பா அம்மா வந்துட்டாங்க. அட, என்ன என்ன யாரும் தூங்கவே இல்லையா? நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். உனக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காவா? ஏன்? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல? ஓ ஆமாங்க, அதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு வந்தேன். many many happy returns of the day. தேங்க்ஸுங்க.
என்னங்க இது? என்ன இன்னும் பழைய உமாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு வேலைக்காரி கூட இந்த மாதிரி புடவை கட்ட மாட்டாங்க. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட மாத்துங்க. அப்படியே இருக்கீங்களே. பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து தேங்க்யூ சொல்லி சலிச்சு போச்சுங்க. ரொம்ப தூக்கம் வருது, நம்பி தூங்கட்டுமா? குட் நைட். குட் நைட். வாங்க சாப்பிடலாம். வேண்டாம். உங்களுக்கு வேணா நான் சமைச்சது பிடிக்காம இருக்கலாம். ஆனா பாவம் குழந்தைங்க பசியில இருக்காங்க. ப்ளீஸ். வாங்க சாப்பிடலாம். போதும், பசிக்கல. பசி இல்லையா? மனசு சரியில்லையா? மனசு சரியில்லாததுக்கு வயிற்றுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. அப்பா அம்மாவும் சாப்பிடல. நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க கேட்டதே நான் சாப்பிட்ட மாதிரி தான். இல்ல பானு, எனக்கு இந்த மருந்தெல்லாம் வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நெயில் பாலிஷ் தான் ஆல் கலர்ஸ் வச்சிருக்கேன். என்ன ஒண்ணு, இந்த மாத சங்கத்துல காம்படிஷன் இழுத்து விட்டாங்க. அதான் இதெல்லாம் வைக்க வேண்டியதா போச்சு. சரி அவை சொல்றேன், சரியா தரமா வச்சிட்டு இருக்கேன். ஒன்ன சொல்லல. நோ நோ நோ, இங்க வேற ஒரு கன்ஃபியூஷனா தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் பாரு. ஓகே பாய். கட். ஏமா இதுக்கு முன்னாடி நீ மருதாணி வச்சிட்டு இருந்தியா இல்ல பச்சை குத்திட்டு இருந்தியா? மருதாணி தாமா வச்சிட்டு இருக்கேன். ஓ ஃபேன்டாஸ்டிக். ஆபீஸ் போறேன், பொட்டு வை. ரெண்டு கையில மருதாணி வச்சிருக்கேங்க. எப்படிங்க இது வரைக்கும் இந்த பழக்கத்தை விடலையா? பிரியா கிட்ட சொல்லுங்க, வச்சு விடுவா. இது வரைக்கும் பொட்டு வச்சு விடுன்னு சொன்னவே இல்ல. ரொம்ப மாடர்னா இருப்பாரு. எனக்கு என்னன்னு தெரியல. பிரியா, பிரியா. என்னங்க? ஆபீஸ் போறேன், பொட்டு வை. ஓ, நீயும் மருதாணி வச்சிருக்கியா? அப்ப நாங்க ரெண்டு பேருமே பொட்டு வச்சு விட முடியாது. எல்லாம் மனசு இருந்தா வச்சு விடலாம். சரி, நான் வச்சு விடுறேன். அது எப்படி முடியும்?